ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோல நம்ம ஓஸ்வால் பம்ப்ஸ் லிமிடெட் ஐபிஓ பத்தின டீடைல்டு அனாலிசிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதுல இந்த ஐபிஓல கரண்டா எவ்வளவு ஜிஎம்பி இருக்கு, எவ்வளவு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு, இந்த ஐபிஓல ஆங்கர்ஸோட இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கு, ஸோ எந்த டார்கெட் பிரைஸ்ல வந்து நம்ம எக்ஸிட் பண்ணலாம், ஆஸ் எ இன்வெஸ்டர்ஸா இந்த கம்பெனி மூலமா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் பெர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் டேட்டா எல்லாமே டீடைலா நான் ஷார்ட்ஸ் மூலமா போஸ்ட் பண்ண போறேன். ஸோ சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் இந்த கம்பெனியோட ஹிஸ்டரி பார்க்கலாம். ஓஸ்வால் பம்ப்ஸோட ப்ரமோட்டர் மிஸ்டர் விவேக் குப்தா அவங்களோட ஃபாதர் 1990ல இந்த வாட்டர் மோட்டார் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2003 ஹரியானால இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்தரா டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22 இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. இவங்க மெயினா வாட்டர் பம்ப்ஸ் அதாவது டிஃபரெண்ட் டைப்ஸ்ல இருக்கிற வாட்டர் பம்ப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க ஓஸ்வால் அப்படின்ற பிராண்ட் நேம் கீழ அரவுண்ட் 2000 பிளஸ் டீலர்ஸ் அப்புறம் 925 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்ராஸ் அதாவது பேன் இந்தியா லெவல்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க அரவுண்ட் 15 டூ 20 கண்ட்ரீஸ்ல வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஜிசிசி கண்ட்ரீஸ் லைக் ஓமன், அப்புறம் ஆஃப்ரிக்கா, யுஏஇ இந்த மாதிரி ரீஜியன்லயும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 2019ல பிஎம் குசம் அப்படின்ற ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல நெறைய டீசல் அந்த எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ண வாட்டர் பம்ப்ஸ் வந்து நெறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத வந்து சோலார் பம்ப் அதாவது சோலார் எனர்ஜி பேஸ் பண்ண மோட்டார்ஸ வந்து கன்வெர்ட் பண்றதா இந்த ஸ்கீமோட மோட்டிவ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 344 பில்லியன் வரை பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. 1.40 மில்லியன் வரை சோலார் பம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்ன்றதா இதோட மோட்டிவ். அது மட்டும் இல்லாம 3.5 மில்லியன் அதாவது எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற மோட்டார்ஸையும் சோலார் பவர்டா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட மோட்டிவா இருக்கு. ஸோ இதுல ஓஸ்வால் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2019ல இவங்க சோலார் பவர்டு வாட்டர் பம்ப வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 19ல தான் இந்த ஸ்கீமும் வந்துச்சு. இவங்க 19ல இவங்களோட வாட்டர் பம்போட சோலார் பம்ப் பேஸ் பண்ண அந்த புரொடக்ஷன வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு யங் கம்பெனி தான். ஸோ இவங்க இந்த 2019 இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நெறைய இபிசி லார்ஜ் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல. டாடா பவர்ஸ், எல்&டி இவங்க மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் செல் பண்ணாங்க. ஸோ இதுல நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சு, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்தனால, ஃபர்தரா இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க இந்த பிஎம் ஸ்கீம்ல என்ன பண்றாங்கன்னா, டைரக்ட்டா இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு செல் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கீம பேஸ் பண்ணி நெறைய ஸ்டேட் கவர்ன்மென்ட் டெண்டர் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெண்டர் எடுக்கிறது மூலமா பான் இண்டியா லெவல்ல இவங்க அரவுண்ட் 2000 பிளஸ் டீலர்ஸ்க்கு வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து செல் பண்றாங்க. ஸோ இதன் மூலமா இவங்க பார்த்தீங்கன்னா, 2024ல அரவுண்ட் 0.18 மில்லியன் சோலார் அதாவது சோலார் பம்ப் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்கீம்ல 43.8% வந்து இந்த கம்பெனியில இருந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 24 டேட்டா படி இவங்க 38,132 டர்ன்கி சோலார் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டர்ன்கின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவராலா இந்த சோலார் பம்புக்கு இன்ஸ்டால் பண்றதுல இருந்து, அத மெயின்டெயின் பண்றதுல இருந்து, அதுல ரிப்பேர் பண்றது இந்த மாதிரி டேங்க் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸும் இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்ன்மென்ட்டோட இந்த கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் மூலமா இந்த ஓஸ்வால் பம்ப்ஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆயிட்டே வராங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் பார்க்கலாம். டோட்டல் ரெவென்யூல இருந்து அரவுண்ட் 79% வந்து டாப் 10 கஸ்டமர்ஸ்ட்ட இருந்து தான் இந்த கம்பெனிக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்ன்மென்ட்டோட இந்த பிஎம் ஸ்கீம்ல நெறைய ஸ்டேட்ஸ்ல வந்து டெண்டர் எடுப்பாங்க. அதுல டிஃபரெண்ட் கம்பெனிஸ் வந்து இன்வால்வா இருப்பாங்க. ஸோ அதுல இன்வால்வ் ஆகுற கம்பெனிஸும் இந்த ஓஸ்வால்ஸ் பம்ப்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸ வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பை பண்றதுனால இவங்க வந்து பான் இண்டியா லெவல்ல டிஃபரெண்ட் அதாவது 29 பிளஸ் ஸ்டேட்ஸ்ல வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கவர்ன்மென்ட் ஸ்கீம்ல இருக்கிற நெறைய டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 925 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து குளோபல் லெவல்ஸ்ல ஏசியா பசிபிக், மிடில் ஈஸ்ட், நார்த் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி ரீஜியன்லயும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, பி2பி அதாவது இ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் அதாவது சோலார் பம்ப்ஸ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி அதாவது ரீட்டெயில்னா நம்மளோட ஹவுஸ் இந்த மாதிரி ரீட்டெயில் அதாவது ரூரல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் வீட்டுக்கு தேவையான வாட்டர் பம்ப்ஸ் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு தேவையான வாட்டர் பம்ப்ஸ்
இது எல்லாமே இவங்க வந்து டைரக்ட்டா ஃபார்மர்ஸ்க்கு வந்து செல் பண்றாங்க ரீட்டெயில் பேசிஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, OEM சேல்ஸ். நெறைய ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ பை பண்ணி லைக் டாடா மோட்டார்ஸ், எல்&டி இவங்க எல்லாமே இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் ஸ்கீம் மூலமா நெறைய அ கீ செக்மெண்ட்ஸ்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அக்ரிகல்ச்சர் செக்டர். இதுல வந்து இந்த இரிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து சோலார் பம்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூரல் டெவலப்மென்ட். ஸோ ரிமோட் வில்லேஜஸ் எல்லாமே கம்யூனிட்டியா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் ஸ்கீம் மூலமா நெறைய பிக் கம்பெனிஸ் வந்து இன்வால்வ்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த ஓஸ்வாலோட ப்ராடக்ட்ஸ வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஎம் ஸ்கீம்ல சர்வ் பண்றதுக்காக. ஸோ இதனால இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட்டா வந்து கவர்ன்மென்ட்க்கு வந்து இவங்களோட ப்ராடக்ட்ட வந்து செல் பண்ணல. இவங்களோட டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மட்டும் தான் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த ஸ்கீம்ல இருக்கிற டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேக்ஸிமமா மகாராஷ்டிரா, ஹரியானா இந்த ஸ்டேட்ஸ்ல தான் அதிகமான ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ FY24 H2ல இருந்து தான் இவங்க டைரக்ட்டா கவர்ன்மென்ட்க்கு வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரியானா. அதுல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால FY25ல இவங்க டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் லைக் மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லயும் செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ மேனேஜ்மென்ட்டோட இன்டர்வியூ படி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இன்னும் ஃபர்தரா லடாக், அஸ்ஸாம் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லயும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து செல் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓஸ்வால் பம்ப்ஸ் ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா 890 கோடி ஃப்ரெஷ் மூலமா ரைஸ் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ அப்ஜெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக 90 கோடி வரை ரைஸ் பண்றாங்க. ஸோ இதனால இவங்களோட எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஓஸ்வால் பம்ப்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த 90 கோடி யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 227 கோடி இவங்களோட சப்சிடரி கம்பெனி ஓஸ்வால் சோலாரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ண போறாங்க. ஸோ கரண்ட்டா இந்த சோலார்ல பார்த்தீங்கன்னா, 600 மெகாவாட் கெப்பாசிட்டி வந்து இருக்கு. ஸோ இத வந்து 2.1 ஜிகாவாட்ஸா வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஸோ இதனால அரவுண்ட் 3 மடங்கு வந்து இந்த கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. இந்த கம்பெனில ஓவரால் டெப்ட்ல இருந்து 250 கோடி வந்து ரீபே பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இதுல 31 கோடி டெப்ட் வந்து ரீபே பண்றது ஓஸ்வால் சோலாரோட ஓன் டெப்ட். ஸோ இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 340 கோடி வரை டெப்ட் இருக்கு. அஸ் பெர் மேனேஜ்மென்ட் இன்டர்வியூ படி இந்த கம்பெனிய டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா மாத்தலான்னு இருக்காங்க இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிமைன் 260 crore வந்து ஜெனரல் கார்ப்பரேட் அதாவது அப்கமிங் ஃபியூச்சர்ஸ்ல இவங்களோட வொர்க்கிங் கேப்பிட்டலுக்காக இந்த ஃபண்ட வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கு. ஓஸ்வால் பம்ப்ஸ் வந்து சோலார் பம்ப்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணல. ஸோ இவங்க ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, சப்மிர்சிபிள் பம்ப்ஸ் இது வந்து போத் போர்வெல் அண்ட் ஓப்பன் வெல்ல வந்து இந்த மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மோனோ பிளாக் பம்ப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பேக்ட்டான யூனிட் லைக் சின்ன ஃபார்ம் இதுக்கு எல்லாமே இந்த பம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹை பிரஷர் சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த பிரஷர் பூஸ்டர் பம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்வெட்ஜ் அண்ட் ட்ரைனேஜ் வந்து நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து இந்த மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த கம்பெனி எலக்ட்ரிக் மோட்டார்ஸும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ பிவிசி பைப்ஸ், வயர்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓஸ்வால் பம்ப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் இவங்களோட கெப்பாசிட்டி யுட்டிலைசேஷன பொறுத்தவரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் இது 2லயுமே அரவுண்ட் 57, 40% வரை தான் யுட்டிலைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கேஸ்ட் அயர்ன் பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ்ல ஃபுல் கெப்பாசிட்டில இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த சப்சிடரி ஓஸ்வால் சோலார் அண்ட் பிஎம் குசும் ஸ்கீம் மூலமா FY22-23ல எந்த ஒரு ரெவென்யூ இந்த கம்பெனி ஜெனரேட் பண்ணல. FY24ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ 9 மந்த் பீரியட் FY25ல இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூல இருந்து 78% வந்து இந்த பிஎம் குசம் ஸ்கீம் மூலமா தான் இந்த கம்பெனிக்கு ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேனேஜ்மென்ட் இன்டர்வியூ படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரவுண்ட் 65-70% வந்து டைரக்ட்டா கவர்ன்மென்ட்ல இருந்து இந்த கம்பெனிக்கு ரெவென்யூ கிடைக்கிறதா சொல்றாங்க. இதுல 10% வந்து இந்த பிஎம் குசம்ல இருக்கிற டிஃபரண்ட் கம்பெனிஸ் அதாவது டைரக்ட்டா கவர்ன்மென்ட்ல இருந்து இந்த கம்பெனிக்கு ரெவென்யூ கிடைக்கல. அந்த ஸ்கீம்ல இருக்கிற கம்பெனிஸ் மூலமா 10% கிடைக்கிறதா சொல்றாங்க. ஸோ ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே பிரைவேட் மார்க்கெட்ஸ் அதாவது நான் குசம் ஸ்கீம்ல இருக்கிற அந்த பிரைவேட் எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இந்த கம்பெனிக்கு ரெவென்யூ கிடைக்கிறதா சொல்றாங்க. இவங்க ஃபினான்ஷியல பொறுத்தவரை லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ்ல வந்து ரெவென்யூ வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, இவங்க வந்து FY23ல தான் அதாவது 2, 3 குவார்ட்டர்ஸ்ல தான் இவங்களோட சோலார் பம்போட மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதனால இவங்களோட ரெவென்யூ அண்ட் பேட் வந்து கன்டினியூஸா குரோ ஆயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க ஓவராலாவே 11 ஸ்டேட்ஸ்ல வந்து கரண்ட்டா ஆக்டிவ்ல இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 20%க்கு குரோ ஆயிருக்கு. ஸோ இவங்களோட டோட்டல் பாரோயிங் கன்டினியூஸா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ ப்ரோசீட்ஸ் மூலமா இவங்க வந்து இந்த 346 கோடிய கம்ப்ளீட்டா ரீபே பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது,
அ கிறிஸ்லோகர், கேஎஸ்பி, ரோட்டோ பம்ப்ஸ் இது எல்லாமே நாட் எக்ஸாக்ட்லி டைரக்ட் பியர்ஸ் கிடையாது. ஏன்னா, இவங்க எல்லாருமே அக்ரிகல்ச்சர் சோலார் பம்ப்ஸ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. இவங்க எல்லாமே இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ண பம்ப் சொல்யூஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைரக்ட் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் ஸ்கிம்ஸ்ல இந்த சக்தி பம்ப்ஸ் வந்து ஓஸ்வால் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பிஇ வந்து லோயரா இருக்கு. ஆனா கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் டேட்டா படி இந்த ஓஸ்வாலோட பிஇ பார்த்தீங்கன்னா 62 மடங்கா இருக்கு. ஸோ ரொம்பவே பிரைஸ் அக்ரெசிவா இருக்கு. ஆனா போஸ்ட் ஐபிஓல இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 24 மடங்கா இருக்கும். ஸோ சக்தியோட பிஇ பார்த்தீங்கன்னா 66 மடங்கா இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஐபிஓல இவங்க வந்து லோயர் வேல்யூவேஷன்ல இருப்பாங்க. மார்க்கெட் கேப் பொறுத்தவரை 7,000 கோடி வரை இருக்காங்க. சக்தி பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. 11,000 கோடி வரை மார்க்கெட் கேப் இருக்கு. ஸோ ஓஸ்வால் பம்ப்ஸ் போஸ்ட் ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல இருப்பாங்க. நவ் அபவுட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட புரமோட்டர்ஸ் விவேக் குப்தா, அமுல்யா குப்தா, சிவம் குப்தா இவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலீஸ் தான். ஸோ இது வந்து ஃபேமிலி ஓன்டு பிசினஸா தான் இருக்கு. ஸோ இந்த ஃபீல்டுல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 20+ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த பம்ப்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் இண்டஸ்ட்ரியில. ஸோ இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா விவேக் குப்தா அவங்களோட ஷேர்ஸ வந்து செல் பண்ண போறாங்க. அரவுண்ட் 497 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமா இந்த விவேக் குப்தா அவங்களோட ஷேர்ஸ வந்து செல் பண்றாங்க. ஸோ இதுல வந்து 81,00,000 ஷேர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த விவேக் குப்தால பிஃபோர் ஐபிஓக்கு முன்னாடி 25% வந்து இந்த கம்பெனில ஷேர் இருக்கு. ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறமா இவங்களோட ஷேர்ஸ் வந்து 14%ஆ ஓஎஃப்எஸ்ல செல் பண்றதுனால டைல்யூட் ஆகும். கார்ப்பரேட் புரமோட்டர்ஸ் ஸோ இவங்க எல்லாமே இந்த ஃபேமிலி பேஸ்ட் பண்ண கம்பெனிஸ் தான். ஸோ புரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து பிஃபோர் ஐபிஓ வந்து 100% வந்து புரமோட்டர் ஹோல்டிங்ல தான் இருந்துச்சு. போஸ்ட் ஐபிஓல 80%ஆ வந்து ரெட்யூஸ். ஸோ இந்த ஐபிஓ மேனேஜ் பண்ற லீட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா, டாப் இன்வெஸ்ட்மென்ட் பேங்க்ஸ் தான். ஐஐஎஃப்எல், ஆக்சிஸ், ஜேஎம் ஃபினான்ஷியல். ஸோ இவங்க எல்லாமே 100+ மெயின் போர்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் டைப். நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில் டோட்டலா பார்த்தீங்கன்னா, 1,387 கோடி வந்து இஷ்யூ பண்ண போறாங்க. இதுல 890 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ. அதுல 497 கோடி வந்து ஓஎஃப்எஸ் மூலமா செல் பண்ண போறாங்க. பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா, 614. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ₹1 பெர் ஷேரா இருக்கு. இந்த கம்பெனில 90% ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்தியாக்குள்ள தான் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த கம்பெனி வந்து ரொம்பவே இந்த கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் அதாவது கவர்ன்மென்ட் டெண்டர வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்கு. ஆ எந்த ஒரு லாங் டெர்ம் கான்ட்ராக்ட்ஸும் இல்ல. இது எல்லாமே ஒரு ஷார்ட் டெர்ம் கான்ட்ராக்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இந்த சோலார் இண்டஸ்ட்ரியில காம்படிஷன் வந்து ரொம்பவே இன்டென்ஸா இருக்கு. ஆல்ரெடி லிஸ்டட் பிளேயர்ஸ் லைக் சக்தி பம்ப்ஸ். ஸோ இவங்க எல்லாமே பிரைசிங் வந்து ரொம்பவே அக்ரெசிவா இருக்கு. இந்த ஓஸ்வால் பம்ப்ஸ பொறுத்தவர ஒரு யங் பிளேயர்ஸ் தான் இந்த பம்ப் லைன் பிசினஸ்ல. இவங்க வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான் குரோ ஆயிட்டு வராங்க இந்த இண்டஸ்ட்ரியில. ஸோ இன்னும் ஃபர்தரா இந்த கம்பெனிய பத்தின ஃபைனல் அப்டேட்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல். சீ யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.